அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. அண்ணே, காத்துக்கு இருக்கிறதுக்கு பேசாம தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருவோம். போறதுக்குள்ள உசுறு போயிடுச்சுன்னா என்னடா செய்ய? இந்த மாதிரி ஒரு நிலைமை எவனுக்குமே வரக்கூடாது. இப்ப என்னதே வலி? எப்படிதான் தேனை குணப்படுத்துறது? தேனை உசுரோட வேணும். அதுக்காக என்ன செய்ய முடியும்? இனி எங்க அவ உசுரோட வர போறா? அதே போறல்ல. இன்னும் ஒரு மணி நேரத்துல அவ உசுரு போயிருமாம்ல. இதுக்கு தேனா பார்த்து பார்த்து வளர்த்தனாவல. இப்படி தூக்கி கொடுக்கதே நான் இப்படி பார்த்து பார்த்து வளர்த்தனா. ஒரு குருவி தான் முட்டைகளை எப்படி பாதுகாக்குமோ அந்த மாதிரி என் புருஷன்ட்ட இருந்து அவளிடம் பாதுகாத்து வச்சிருந்தேன். என் புருஷன் எப்படி கேவலமானவன் தெரியுமா? ரவிக்கே தெரியும். அப்படி கிளி மாதிரி பாதுகாத்து வளர்த்து இப்படி தூக்கி கொடுக்கதே உட்கார்ந்துருக்கேனா? எனக்கு என்ன அங்கத்தி ஐத்தியக்காரி மாதிரி பேசாதடி. அதெல்லாம் என் பேத்திக்கு ஒன்றாகாது. நான் கும்புற சாமி என் பேத்திய கைவிடாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரவி ரவி, நான் அப்படி யாருக்கு என்ன பாவம் செஞ்சுட்டேன்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படின்னா எவனுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எல்லாரும் நல்லா இருக்கிற தானே நினைச்சேன். எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது? எனக்கு என் தேனை வேணும் இல்லையே. என் தேனுகிட்டே என்னை விட்டுருங்க. நான் அவ கூட போய் இருந்துக்கிறேன். என் தேன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது. ஏற்கனவே பெத்த வைக்கல இழந்துட்டு அனதியா நின்று பொண்டாட்டியை தூக்கி கொடுத்துட்டேன். நான் பேர் வாங்க கூடாது. எனக்கு என் பொண்டாட்டி வேணும். இல்லை இல்லை ரவி, வருத்தப்படாதடா. எனக்கு ஒன்னும் ஆகாதுடா. எப்படியாவது காப்பாத்தி போடலாம்டா. மாமா, நான் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச சீப் டாக்டர்கிட்டலாம் சொல்லி ஏதாவது விசாரிக்கட்டுமா? என்னோட சர்க்கிள்ல ஏதாவது கிடைக்கும். மாமா தான் 1 மணி நேரம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஏதாவது பண்ணுவோமா மாமா? நிலா, அப்படின்னா சரி. அப்ப முதல்ல ஒருத்தருக்கு போன் போடுவோம். அதுவும் சரிதான்டா. வா, இங்க இருந்து பிரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அதுக்கப்புறம் தேனோட உசுரை காப்பாத்துறதுக்கு பேசணும். இங்கே டாக்டர் தான் வர வச்சிடலாம். எப்படி காசு செலவானாலும் பார்த்து போடலாம். அதுதான் மாமா சரியா வரும். வெற்றி, நீ என் கூட வா. என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கடி. கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்ன. இந்த உசுரை ஒவ்வொரு நிமிஷமும் வச்சுக்கிறது உனக்காகவே. எனக்கு எதுவுமே வேணாம் தேனு. எனக்கு எதுவுமே வேணாம். நீ மட்டும் இருந்தா போதும்படி. உனக்கு நான் கஞ்சி ஊத்துறேன். எதுவுமே செய்ய வேணாம் தேனு. என் கூட வந்துரு தேனு. ஒருத்தவங்க உசுரோட இல்லைன்னா அவங்க கூட நடப்படமா வாழணுமாடி. எது நடப்படமா விட்டுட்டு போயிடாதடி. உனக்கு என்ன புள்ளதானே வேணும்? எப்படியாவது உனக்கு ஒரு பிள்ளைய நான் கொடுத்தேன். அதை என்ன விட்டு போயிடாத. நீ இல்லண்டா ரவி ஒண்ணுமே இல்லடி. ரொம்ப ஆம்பளோட வெற்றிக்கு பின்னாடி பொம்பளை தாண்டி இருப்பா. என் வெற்றிக்கு பின்னாடி நீ இருக்கணும்னு நினைச்சிரடி. விட்டுட்டு போயிடாதடி. நீ இல்லாத வாழ்க்கைய வாழ முடியாது தேனு. என்ன செய்யணும் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் அம்புட்டி எல்லாம் ஈஸியா போச்சு. இவ்வளவு தெரிஞ்சது சும்மா இருக்கணும். என்ன செய்யணும் பாருங்க. ஐயோ, டாக்டர்கிட்ட விசாரிச்சு பார்த்தோம். அவங்க யாருமே முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு எங்களால் வர முடியலன்னு சொல்றாங்க. எங்களால
இந்தா கண்மணி, அழுகிறத நிறுத்துக்கா. கடவுளை மட்டும் நம்பு, ஒன்னும் ஆகாது. என்ன வருத்தப்பட. ஒரு மணி நேரமே உசுரோட இருக்கு அப்படி சொல்றாங்க மாமா. அதுக்கு பிறகு என்ன மாமா கடவுளே, கடவுள் எல்லாம் சும்மா மாமா. நல்லவங்களுக்கு மட்டுமே எல்லா ஆப்பையும் தேடி தேடி வைக்கும். நமக்கு துரோகம் பண்றவங்க, கெட்டது செய்றவங்க நல்லா தானே இருக்கீங்க. நல்லா தானே செய்றோம், நல்லா தட்டி வர என்ன மாமா செய்றோம்? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்டாலும் சரி, டாக்டர் நிறைய பேர் தேவைன்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனா நான் டாக்டர் இருந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்டே பார்க்கல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். இதுக்கு மேல நெசத்துக்கு மேல என்னால முடியாது. பல்ஸ் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. என்ன ஸ்ரீநிதி, அண்ணன் அம்பிடுதே, ஏதாவது பண்ணியா சாச்சி காப்பாத்தி கொடுத்துரு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதே இருக்கு. அவங்க உசுரை திரும்ப மீட்டு கொண்டு வரணும்டா. அவங்க மனசுக்கு இப்ப என்ன நெருக்கமா இருக்கோ, இப்ப என்ன பாதிப்பா அவங்க மனசுக்குள்ள இருக்கோ, அதுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா உயிரை திரும்ப மீட்டு கொண்டு வர முடியும். அப்படின்டா இப்ப தேனுக்கு காரணமா இருக்கிறது குழந்தை தானே. குழந்தைதே, ஆனா அவங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு குழந்தை அவங்க கிட்ட வந்து பேசினா கண்டிப்பா அவங்க உயிர் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா? அப்படி ஒருத்தவங்க திடீர்னு கேட்டா யாரு சொல்லன்னு தெரியலையே. மாமா, ரவி மாமா, உங்களுக்கு யாராவது தெரியுமா? எனக்கு என் தேனதே வேணும். ஏமா நையி நைட்டு கடுப்பை கிளப்பிக்கிருக்காங்கம்மா. செத்து போயிட்டான்னு தூக்கி போட்டு மறு வேலையை பார்க்க வேண்டியது. நம்ம ஏமா போட்டு நம்ம உசுரை வாங்கிக்கிறேங்க? நமக்கு வேற சோழியே இல்லையாமா. போட்டுக்கிட்டு நசன்னு போட்டு உயிரை வாங்கிக்கிருக்காங்க. என்னமா ஏலே, அவ உசுர கையில புடிச்சுக்க போய் தானே அப்படி நினைக்கிறாள். அதே உசுறு போகுதுன்னு அந்த பிள்ளை சொல்லுது. அப்புறம் பேர வேணா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிருக்காங்க. தூக்கி போட்டு மறு வேலையை பார்க்க வேண்டியதானே. நமக்கு வேற சோடி பழப்பு இல்லையோ, எங்கேயாவது நின்னுக்கு இருப்பாங்களோ. மாப்பிள, அவசரம் எதுவும் வேண்டாம், சேத்த பொறுமையா இருங்க. முழுசா உசுறு போட்டு தூக்கி போட்டதுன்னு மறு வேலை பார்ப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்களா என்ன? அதுவும் சரிதான், ஆனா கடுப்பு கிளப்பி இருக்காங்க. பொருடா பாப்போம். இலை வெண்ண மவனே, என்ன செஞ்சுக்கிற சொட்ட மரியாதை யாரைய கட்டில அவுத்து விடுறா. அவுத்து விடுறமா இல்லே, அவுத்து விடுறதே உன்னை அப்படி தூரம் பாட பண்ணிட்டு வந்தமோ. என்னதே கிராமமா இருந்தாலும் அங்க சிசிடிவி புட்டேஜ் வச்சிருக்கோம்ல, அதை நாங்க பார்க்கவே மாட்டோமோ, கவனிக்கவே மாட்டோமோ. வேமா வெரசன்னு சொல்ல போறீங்களா? இலை வெக்கம் கட்ட வேலை, உனக்குலாம் அறிவு இருக்காடா? என் மகளுக்கு என் மருமகளை என்னடா செஞ்சாங்க உங்களுக்கு? ஏன்னா எங்க வீட்லயே வந்து எல்லாருமே அடிச்சுக்கிட்டே இருக்கிய. என்னாச்சு தெரியல மருமகளுக்கு? என்னமா பேசிக்கிறியா? மருமகளுக்கு என்னடா ஆச்சு? என் மருமகளுக்கு குழந்தை பிறக்காது, அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு. அப்ப அவளுக்கு என்னென்ன மருந்து கலந்து கொடுத்தீங்க? ஏன் எதுவுமே அவனுக்கு தெரியாதோ? எதுவும் தெரியாம தேம்படுத்து பேசிக்கிறியோ? எல்லாத்தையும் கேட்டுப்பட்டு தானே போற. அதே மரத்துல போட்டு கட்டி போட்டேன். இனி எப்படி போய் சொல்லுவேன் பாப்போமா? உன் மரும உசுறு போதே பால் டைல எடுத்து குடிச்சுட்டாலாமா? பால் டைலா? ஏலே என்னடா செஞ்சு முடியா? ஏன்டா அப்படி செய்யறிய? இல்ல ஆத்தாப்பே இல்லாத புள்ளடா, ஏன்டா அப்படி பண்றிய? ஆத்தாப்பே இல்லாதவளா? ஆத்தாப்பே இல்லாதவளுக்கு இப்படி திமிர்த்து தெனாவட்டு ஆகுமா? எப்படி திமிர் தெனாவட்டு? அதெல்லாம் பாத்துக்கணுமோ? அதே ஆப்பு வச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிட்டா நியூஸ் வரும், அதுக்கு தரவு போ. என்ன வேணாம்டா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. தைரியமான ஆம்பளையா இருந்தா, ஒத்த பொம்பளைக்கு நீ பிறந்திருந்தா இனி அவுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நீ பேசுற. இல்லே என்ன சொம்ப போய் கடந்தா பேசிக்கிறது தெரிஞ்சது? இப்படி சும்மா வரைஞ்சு கட்டிட்டு வாரியே சும்மா இருக்கும் நினைச்சுக்கிறியோ? ஏன் உங்களுக்கு மட்டும் அது ஒத்துக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும். என்ன நினைச்சுக்கிருக்கா? ஏலே திரும்ப பாவம் செஞ்சுக்கிருக்க. என்ன நல்லா இருக்க பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய இப்ப சாவ போட்டிருக்க. இல்ல ஏன்டா இப்படி? ஏன்டா எங்க குடும்பத்திலே அடிக்கிறீங்க? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? வேற குடும்பமே அக்கா பிரிச்சு நடக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையா? ஏன்டா அப்படி செய்யறியா? மரியாதையா நீ அவுத்து விட. நான் போய் உண்மையை சொல்லணும். அங்க என் மருமகளை காப்பாத்தணும்டா. என் மருமக உயிருக்கு போராடிக்கிருக்கா. இனி விடா, இல்லன்னா என்ன செய்ய தெரியாதா? போராடிட்டு போனோம், அவுத்து விட்டு நாங்க செய்ய அப்படிலாம் அவுத்து விட முடியாது. எம்பிட்டு நேரத்தை உண்மையை காதுல வாங்கிட்டு சொல்ல போறியா? அவங்க சொல்ல விட்டு நாங்க வேலைக்கு பார்ப்போமா? ஏய் ஒன்னு பிளான் போட்டு செய்வோம்டா. என்கிட்டயேவோ நீ குடிக்கிறது கூட காசை என்கிட்ட வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு கடங்காத நாய். நீ இப்ப அப்படி தெரிஞ்சிட்டாப்ல மட்டும் விட்டுருவோமா? இப்ப என்ன உங்ககிட்ட குடிக்கிறது காசு வாங்கிட்டோம்னு சொல்லி இப்படி பண்ணிருக்க? உன் காசை நானே தூக்கி போடுற கேவலம் காசு. அதுவே நீங்க ஓசையில யாரும் ஏமாத்தி வாங்கின காசோ. இப்பதானே எல்லாம் உண்மை புரியுதுங்க. எந்த இடத்துல விட விளையாட்டு என்ன வேணாலும் செய்யு. இப்ப என் மகளை போய் காப்பாத்துடா, விட்டு தள்ளுடா. விட முடியாது. என்ன செய்வ? இங்கே கடை இந்த மரத்துக்கிட்ட எவனும் வரமாட்டியான். முடியாம உன்னை போட்டு கட்டி போட்டேன். எவனும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு நான் பேசிக்கிறேன்னு வச்சுக்க, ஒரு பழிய போட்டு இங்கே போட்டுருவேன். என்ன ஒரு பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சிட்டு தடு சொல்லிடுவேன். நீ என்னமா பழிய போட்டுக்க, எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. நான் போய் உண்மையை சொல்லிட்டு வந்துடுறேன். நீ உண்மையை சொன்னாதே அங்க என் மருமக உசுறு படைப்பா. உண்மை என்ன தெரியாம இப்படி பண்ணிவிட்டேன். ஏன் அப்படி செய்யறியா? ஓ மருமகளுக்காக உன் மானத்தை விட்டு கொடுக்க விட்டு கொடுத்துருவாளையே.
பாரு, ஏற்கனவே வாழ்க்கையில எந்த தப்புலாம் பண்ணக்கூடாதோ அது புறம் பண்ணிட்டேன். என்ன நான் மட்டும் என் முத பொண்டாட்டிக்கு உண்மையா உசுரா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு ஒரு கேவலமானவளைய வீட்டுக்கு கூட்ட வந்திருக்க மாட்டேன். அவரால் நீங்க என் குடும்பமே பிரிஞ்சு நிக்குது. அது தெரியுமா உனக்கெல்லாம்? திரும்பவும் என் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு எல்லாரும் பாடா பட்டுக்கு இருக்காங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. இருந்தாலும் ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் ஒன்னே பார்த்து செஞ்சுக்கிருக்கேன். அதுலயே வந்து மண்ணடி போட்டுக்கிருக்கல. மரியாதையை அவுத்து விடு. நம்ம எல்லாம் உண்மை சொல்லலாம சொல்லிவிட்டேன். சும்மா சும்மா நைன் சொல்லிக்கிறது அம்பதே பாத்துக்க. ஓ வருத்தப்படுறீங்களோ? எந்த தப்பு நினைச்சு வருத்தப்படுறீங்களோ? இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்ய? இப்ப ஒன்னும் நாளைக்கு இருக்க முடியாது. எல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லினா உடனே ஏறி கட்டிட்டு அத்தனை பேர் அருவா தூக்கிட்டு வரதுக்கா? அதுக்கிட்டே ஒன்னொன்னே பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம் பாரு. இங்க பாரு, எனக்காகட்டும் உன் மருமகளோட அவளோட மாமனுக்காகட்டும் 2 பேத்துக்குமே அவங்கிறது ஆகாத ஒரு விஷயம். புரியுதா? அதனாலதான் இப்படி செஞ்சோம். அவளுக்கு குழந்தை பிறக்காதுமே. என்ன செய்வ நீ? ஏனே பொய் சொன்னதானே சொன்னீங்க? சும்மா தானே சொன்னீங்க குழந்தை பிறக்காதுன்னு. அப்ப என்ன செஞ்சியா? எஜமான் படம் பார்த்ததுல அதுல எப்படி வைத்தீஸ்வரிக்கு மருந்து கலக்கி கொடுப்பாங்க, அதே மாதிரி உன் மருமகளுக்கு கலக்கி கொடுத்துட்டோம். அவளால புள்ள பெத்துக்க முடியாது. இப்ப உசுரே போக போகுது. அம்பளத்தை தூக்கி போட்டு மறுநாளைய பாருங்கடா. நீ என்ன சொல்லிருக்க? நெசத்துக்கு மேல கலந்து கொடுத்துட்டியா? எல்லாத்தையும் தெளிவான குடிபாட்டு விளக்க முடியாது. ஒரே ஒரு வாரத்தையும் விளக்க முடியும். அதவே நல்லா புரிஞ்சுக்க வேணாமா? பல விளக்கி காட்டினாப்ல மட்டும் எல்லாம் உண்மை தெரிஞ்சு போயிடாதாக்கும். மருமகளை காப்பாற்ற முடியாது. நம்ம 1 மணி நேரத்தை கெடுவிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் புரிஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் இருக்குது. 1/2 மணி நேரத்துல எந்த பண்ணி பாப்ப? அதெல்லாம் ஒண்ணு பாக்க வேணாம். வீட்டுக்கு போனோமா வந்ததுக்கு அப்புறம் காரியெல்லாம் செய்வாங்களா? அப்பவே பாத்துக்க. உனக்கு பேசுற மூச்சு மாற உடச்சு போய் பாத்துக்க. இல்லே என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு அப்புறம் பாத்துக்க. நீ இந்த கட்டை அவுத்து விட்டு பேசுற. நீ அவுத்து விட்டு அதுக்கு பிறகு நீ பேசுற தைரியமான ஆளா இருந்தா இந்த இடத்துல பேசி நீ போ பாத்துறேன். அவுத்தோட தெரியாமல இல்ல. நீ என்ன ஏமாத்துற? எனக்கு சொம்ப பைய என்ன அப்படி சுண்டி விட்டா கீழே விழுந்து போய் என்ன நினைச்சுக்கா? நாங்க எல்லாம் பண்ணீங்களா? வந்துட்டீங்களோ? உங்களை அப்படியே பார்த்துட்டு நாங்க விடுறதுக்கு அவுத்தலாம் விட முடியாது. உன் மருமக உசுறு படைக்க மாட்டா. அப்படிதே நீ செத்தனர் இங்கே இரு. ஒருவேளை ஓடி போய் உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அருவா கட்டியும் சொல்லிட்டு எங்க வீட்டுல வெட்டு குத்தாய் போச்சு என்ன செய்வேன்? எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. வெட்டி போய் செயலுக்கு போயிருவாங்க. அதுக்கு பிறகு குடும்பம் ஒண்ணு சேராது. எப்போதுமே குடும்பம் ஒண்ணு சேராது. இப்படி எல்லாம் நடக்கும். என்ன செய்வ நீ? ஒத்தப்படியா மரம் எவனும் வரமாட்டியா? ராத்திரியில காத்து கருப்புலாம் வந்து தரையும் என்ன செய்வியோ? 2 நாளைக்கு இங்கே கடை. எவனும் வயக்காடுக்கும் ஜோலி வர போறது கிடையாது. எல்லாத்துக்கும் கூலி காசை கொடுத்து அனுப்பியாச்சு. என்ன கஞ்சி தண்ணி குடிக்க கூட எவனும் வரமாட்டியா? வரட்டா? இல்ல அவுத்து விட்டு போடா. எடுவட்டவனே இல்லே வேணாம்டா. பாவம் செய்யறீங்கடா. பாவம் செய்யற பாவம் உங்களுக்கு சும்மா விடாதுடா. உங்க அது செய்யாது. உங்க பிள்ளைகளதான் அத்தனை பாவத்தை வந்து கெடும். மரியாதை அவுத்து விட்டு போடா. நான் இப்ப என்ன செய்வேன்? ஐயோ இப்படி செஞ்சு விட்டாங்களே. உண்மையை சொல்லணுமே. கொண்டாலும் பரவாயில்ல. உண்மையை சொல்லி புரணுமே. என் மக பாவம். தாய் தகப்பே இல்லாத பிள்ளை. அந்த பிள்ளைக்கு பிள்ளை வரணுமா? எதை என்னால செய்ய முடிஞ்சதை செய்யணும்னு நினைச்சு அதுக்கு இப்படி ஆப்பு வச்சுட்டே கடவுளே. உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? எனக்கு நல்லவங்களா பார்த்து ஆப்பு வச்சுருக்க. நிறைய பாவம் செஞ்சு அதுக்காக எனக்கு எதுக்கு இப்படி பெரிய தண்டனை கொடுத்துருக்க? என் மருமகளை காப்பாத்து கொடு. நீ என் மருமலை காப்பாத்துல உனக்கு சக்தி இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஆண்டி நம்மளை பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்தால, அவளுக்கு உடம்பு முடியலையா? அவளை பார்க்க போறோம். என்னாச்சு? சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் ஆளவே காணுமே. வேர்க்கனையே 1 ஹவர்ல 1/2 hour போயிடுச்சு. நீ இருக்கிற 1/2 hour தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போவே 20 நிமிஷம் ஆயிடும். என்ன பண்றது? தென்காட் கடவுளே ஏதாவது வழி பண்ணு. ஆமாண்டா போய் என்ன பார்த்துட்டு வந்துருவோம். ஏய் நில்றி. ஏய் யார் நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? உங்க குழந்தை வேணும். கொடுத்துட்டு போ. என்னது ஏன் குழந்தை வேணுமா? ஏய் யார் நீ? வந்தா ஓமான்னு பேசிட்டே இருக்க. நான் யாருன்னு தெரியாம பேசாத. என்கிட்ட மோதாத. என்ன அவசர வேலையை ஒரு சோழியா போய்க்கிருக்கேன். என்னை விடு. போற வழியை மறைச்சிட்டு இருந்து அம்பதே பாத்து. ஏய் என்ன? நீ என்ன சோழியா போறியோ அந்த சோழி அங்க நடக்க கூடாது. அதுக்கு தேங்கள ஆள் அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன ஒண்ணு உன் சோழியை பார்த்துட்டு வந்த வழியை பார்த்துப்போ. இல்லையா உன் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு போ. இங்க வாரு. நீ எந்த இடத்துல நீ திமிர காட்டக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறேன். என்ன இங்க வாரு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு நான் லேசப்பட்ட பொம்பளை கிடையாது. என்ன போலீஸ்காரி இன்ஸ்பெக்டர் உள்ள இழுத்துட்டு போய் லத்தி வச்சு சாத்தேன்னு வச்சுக்க. ஆள அடையாளம் தெரியாம போயிரும் ஆத்தாளுக்கு. எல்லாம் எங்களுக்கு தெரியும் போலீஸ் மேடம். மரியாதையா வந்த வழியை பார்த்துட்டு சோழியை பார்த்துட்டு போய்க்கிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லையா உங்க பிள்ளையாட்ட கொடுங்க. இல்லன்னா எந்த சிவம் தெரியாது. டேய் என்னடா என்ன? இங்க
பாரு, இப்போ உன்கிட்ட சண்டை ஓட்டு வாக்குவாதம் பண்ற அளவுக்கு இப்ப எனக்கு நேர பொழப்பு கிடையாது என்ன. நான் ஒருத்தர் அவசரமா பார்க்கணும், அவங்கள பார்க்க போய்க்கிருக்கேன். இப்ப வடிய விடு என்ன. முடியாது. என்ன வண்டிக்கு போற? போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து இருக்கோம்ல, எங்களுக்கு மேல இடத்துல சொல்லியிருக்காங்க. அதான் எங்கே போகக்கூடாது. ஏய், எவன்டா சொன்னது? எவன் தடுத்து சொன்னது? நான் என் சோழி பார்த்து போனா உங்களுக்கு என்ன அவன் சோழி பார்த்து போக முடியாதோ? போலீஸ்கார கிட்ட வம்பிழுக்காத. பின்விளைவு எப்படி இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்பவே சொல்லிட்டேன். அம்மா பயந்து வாதுமா. ஒண்ணுல குட்டிமா, அம்மா இருக்கேன்ல. அப்பறம் என்ன? இங்க பாரு, தேவலாத வம்பிழுத்துக்கு இருக்காத என்ன. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஒண்ணு மத்த ஆளுக மாட்ட கிடையாது. புரியுதா? மரியாதையே தள்ளி இல்ல. அவசரமா நான் போயாகணும். போகக்கூடாதுன்னு அடுத்து நிறுத்திக்கிட்டே அப்புறம் என்ன போகணும்? இங்க பாரு, போனிட்டு வை, கை காலம் உடச்சு போடுவேன். அப்படியா? வந்து உட பார்க்கலாம். போலீஸ்கார கிட்ட திமிரா பேசிக்கிறியா? என்னடா? எவன்டா சொன்னது நீ போவேன்னு சொல்லி எவன் தடுத்து நிறுத்துனதே? எவன் உனக்கு பேர் எடுத்து வந்து சொன்னது? சொல்லு பாப்பா, அவன் பேர் என்ன? பாப்பா யாரா நீ? நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போறேன். அதே தடுத்து நிறுத்திருக்காங்கல்ல, அப்புறம் நம்ம அவசரமா போய்கிட்டே இருக்க சொல்ல சொல்ல கேட்காம உண்டாட்ல. இங்க பாரு, நீ தான் தடுத்து நிறுத்த சொன்னியா? யாரா நீ? நீ ஃபர்ஸ்ட் எனக்கு யார் முதல்ல? நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. பிறகு எதுக்கு என்ன தடுத்து நிறுத்திக்கிருக்க? நான் அவசர சோழியே போன்னு சொன்னதா இல்லையா? பிறகு எதுக்கு தடுத்து நிறுத்திக்கிருக்கீங்க? இங்க பாரு, போலீஸ்கார கிட்ட வச்சுக்காதீங்க. ரத்தி எடுத்தே எவனும் உசுரோட இருக்க முடியாது. எல்லாரும் மட்டும் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். எம்மா எம்மா எம்மா, என்ன கோவம் இது? போலீஸ்காரியா இருந்தாலும் பொட்டச்சி தானே, அடங்கி போடி. போக கூடாது, அதுக்கு தடுத்து நிறுத்த சொல்லிருக்காங்க. ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பொட்டச்சி ஏத்து பேசுறீங்க, புள்ளைய அப்படிங்கிற செவரியோட வச்சு அப்புங்க. இப்பவே செய்யணும்னே. ஏய் வேணாம், என் புள்ள மேல கை வச்சா அம்புறே பாத்துக்க. அதே அன்னை சொல்லிட்டு இருக்காப்ல, போக கூடாதுன்னு சொல்லி. பிறகு என்ன? ஏய் முதல்ல நீங்க யாரா? நான் எதுக்கு போக கூடாது? எதுக்கு ஏன் அம்புறது இருக்கீங்க? வேற சோழி இல்லையா உங்களுக்கு? அம்மா அம்மா இந்த அங்கிள் பார்த்தா பயமா இருக்கு. ஏய் மரியாதை தள்ளி போ. நான் என்ன செய்வேன்னு தெரியாது. இப்ப நான் அவசர சோழியே போய்க்கிட்டேன் இருக்கேன். இப்ப நான் பம்பு எடுத்து வச்சுக்க, அம்புறே பாத்துக்க. ஒருத்தர் நிம்மதியா இருக்க முடியாது. அப்படியா? இலை, யாரா நீ? என்னைவே அடிச்சுட்ட? யாரா நீ? இங்க பாரு, நான் யாரு, நீ யாரு, அத பத்தி பேசலாம் எதுவும் கிடையாது. என்ன, ஏன் முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுடா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதுவும் குழந்தை மேல கை வைக்கிற? திமுர் உனக்கு. இலை, என்னடா வந்து ஓமாட்ல பேசிக்கிட்டே இருக்க? என்ன அடிச்சுட்டு மரியாதை பேசிக்கிட்ட? ஏய், என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சு துவங்கிறேன். என்ன போதுமா? அடி எப்படி இருந்துச்சு? இலை, யாரா நீ? வந்துட்டு ஓமாட்ல என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்க. முகத்தை காட்டுற முதல்ல. என் முகத்தை காட்டி நீ என்ன செய்ய போற? மரியாதை அந்த பொண்ணை போக விடுங்க. கிளம்பு, எல்லாரும் கிளம்பு, கிளம்பு. சும்மா சின்ன ஆட்டி எப்பா, நான் இன்னைக்கு வேலை ரிசைன் பண்றேன்டா. யாத்தி எப்பா. என்ன நீ மட்டும் நிக்கிற? உனக்கு அடி வேணுமோ? ஐயா, நான் பேர வந்து பேச. என்ன இந்த அடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்ன நீ பெரிய மனசு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்க அடிச்சு தோச்சு போடுவேன். என்ன சோழி பத்திரி கிளம்புற வேலை இப்ப. ஏய், யாருவன்? உனக்கு தெரிஞ்சவனா? வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி அப்படி சண்டை ஓடிருக்கேன். ஒருத்தவங்களை காப்பாத்துறன்னு தெரிஞ்சவங்கள மட்டும் தான் இருக்கணுமா? சோடி பத்துட்டு போயிரு, இல்லண்டா உன்னே அடிச்சு துவைக்க வேண்டியது வரும். கிளம்பே. இருடா இரு, முகத்தை கட்டாம அடிச்சுட்டு போற. உனக்கு யாருன்னு பாக்குறேன். பாப்பாவுக்கு ஒன்னும் ஆகலையே? இல்ல பாப்பாக்கு ஒன்னும் ஆகல. நீங்க நீங்க யாரு? உங்க பேரு? இப்ப காப்பாத்த வந்தவங்கள பேரு அட்ரஸ் இதெல்லாம் கேட்டுட்டு நின்னுட்டா இருப்பிய. நீங்களே ஒருத்தவங்களை காப்பாத்த தானே போறீங்க. போங்க. நான் ஒருத்தவங்களை காப்பாத்த போறேன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பதட்டமும் பயமும் சொல்லுச்சு. பாப்பாக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல பாப்பாக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல போய் யார காப்பாத்துறமோ அவங்கள காப்பாத்து. சரி. எதுக்கு அப்படி பாக்குறிய? போங்க. இல்ல ரொம்ப ரொம்ப நன்றி, நான் வரேன். போங்க போங்க.
யாராவது காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. நான் என் மருமகளை போய் காப்பாத்தணும். எனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்கும். என் மகளை காப்பாத்த முடியாம பாலா பண்ணனே. யாருக்கும் கண்ணு இல்லையா? ஐயோ நான் என்ன செய்வேன்? யாராவது வந்து காப்பாத்துங்க. ஐயா பெரியவரே. தம்பி தம்பி யார் தம்பி நீங்க? உங்களை யாரு இப்படி செஞ்சது? எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க? தம்பி அதனால பெறவு சொல்றேன் தம்பி. என் மருமக ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடி இருக்கா. நான் சில உண்மைகளை போய் சொல்லணும். என்னை இப்படி கட்டி போட்டு வச்சுட்டாங்க. என்னை எப்படியாவது அவுத்து விடுங்க தம்பி, காப்பாத்தி விடுங்க. நம்ம என் மருமகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். சரி வருத்தப்படாதீங்க, இப்ப சொல்லலாம்னு எப்படியாவது அவுத்து விடுங்கப்பா. நம்ம எல்லா உண்மையும் சொல்லணும். அங்க என் மருமக சாப்பிளைக்க கிடைக்கிறா. உண்மை என்னன்னே தெரியாம அவ என்னமோ பண்ணிக்கிட்டு அவுத்து விட்டுருங்கய்யா. உங்களுக்கு புண்ணியமா போகும்பா. பொறுங்க பொறுங்க அவுத்து விடுறேன். பொறுங்க மெதுவா. ஐயா ஐயா ரொம்ப நன்றியா. நீ நல்லா இருக்கணும்யா. எப்படி நான் உங்க தெரிஞ்சுட்டு தெரியல. நீ உடனே போய் நான் உன்னே போற சொல்லணும்யா. நான் வாரம்யா, நான் வாரம்யா. ஐயா மெதுவா போங்க. பாவம். இசை என்னாச்சு இவ்வளவு நேரம்? மன்னிச்சுக்கோங்க சக்தி, கொஞ்சம் நேரம் போச்சு. வர வழியில ஒரு பிரச்சனை. அது என்ன ஏதுன்னு அப்புறமா பிறகு சொல்றேன். இன்னும் எவ்வளவு நேரம் சொல்லியிருக்காங்க? இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடும். என்ன பண்றதுன்னே தெரியல. செல்வம் வேற 20 தடவைக்கு மேல கால் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் போனை அட்டன் பண்ணல. இப்ப வேகமா போயிடலாம். வரீங்களா? என்ன மன்னிச்சிரு சக்தி. வர வழியில ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதை சமாளிச்சு வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய இது ஆயிடுச்சு. இப்ப உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். அது எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். போலாம். அவங்க என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். என் குழந்தையால அவங்கள காப்பாற்ற முடியும்னா அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். வா சக்தி போலாம். ஓகே ஓகே வா போலாம். ஐயோ என் கனவெல்லாம் நினைவாக வாவா கண்மணியே, வீசும் காற்றில் பூசாயானே, உன்னை எங்கோ மனம் பேச உள்ளம் நொந்தேனே, நாம் ஒன்று சேரும் திருநாளும் உருவாகும். எண்ணங்கள் ஏழேழும் நாம் வாழ்வதை தடுத்திட முடியாது. பாப்பு, மீன்குட்டி அவங்க கிட்ட பேசுங்கம்மா. அம்மா என்ன சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பேசுடா. அம்மா நீ கூப்பிடு. அம்மா நீ கூப்பிடுறா. அம்மானு கூப்பிடுறா செல்லம், கூப்பிடுறா செல்லம். அம்மாவை காப்பாத்தணும்டா. கூப்பிடுறத அங்க பிள்ளை என்ன எப்படி அப்பான்னு கூப்பிட்ட அதே மாதிரி அம்மானு கூப்பிடுறா. கண்ணு முடிச்சா போதும்டா. கூப்பிடுறா தங்கமே. மாமா சத்தம் போடாதீங்க. போறங்க. இப்பவே அவங்க பல்ஸ் நார்மலுக்கு வருது. கடவுளே. அம்முக்குட்டி அப்படியே பேசணும். பேசு. அம்மா மீனு பாப்பா வந்துட்டா. மீனு பாப்பாக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க. உங்களை பாக்குறதுக்கு எங்க 4 பேர் ஆச்சாங்கம்மா. அவங்க கிட்ட பாப்பா சாடி வந்துட்டோம். காதுல அம்மாவை பாக்குதா. அம்மா கண்ணு மூடுங்க. அம்மா நான் தாய் என்று ஆகும் என் தாய் பால் சுரக்கிற
செல்லம். ஆமா மாமா, பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி ஸ்ரீநிதி. நன்றியா எனக்கு சொல்லாதீங்க. இதை நிக்கிறாங்களே இவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் சொல்லுங்க. ஐயோ என்னது கையெல்லாம் கூப்பி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இருக்குது. அப்படி இல்லைங்க, உங்களுக்கு இப்படி நன்றி சொன்னா கூட பட்டேன் யாருன்னே தெரியலங்க. உங்க கூட இவன் பழகுறாண்டு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆனா உங்க குழந்தையாலுமே இன்னைக்கு என் பொண்டாட்டி எனக்கு உசுரோட கிடைச்சிருக்கான். அவன் என் பொண்டாட்டி இல்லைங்க, அவன் என் குலசாமி. அவன் இல்லைங்க, நானே இல்லை. ரொம்ப பெரிய வார்த்தை பேசுறிய, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அவங்க நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அந்த உதவிக்காக அதுக்கு நன்றி கடனா இருக்கணும்ன்றதே செஞ்சேன். சொல்ல போனேன் இதுக்கு நான் காரணம் இல்லை, என் பொண்ணுதான் காரணம். நன்றி சொல்லணும்னு அவளுக்கு சொல்லுங்க. அம்முக்குட்டி அப்பா கிட்ட வாத்தா என்ன பெத்தாரு. அம்மா கண்ணு முடிச்சிருவாங்க, நீங்க வாங்க. என் தங்கமே, உனக்கு என்ன வேணும்னாலும் அப்பா கிட்ட கேளுத்தா, அப்பா வாங்கி தாரு. என்ன வேணும்னாலும் கேளுத்தா என் செல்லமே. உனக்காக அப்பா செய்ய தயாரா இருக்கு. இன்னைக்கு நீ மட்டும் இல்லைண்டா, அம்மா இல்லத்தா, இந்த அப்பாவும் இருந்திருக்க மாட்டேன்டா. உன்ன மாதிரி ஒரு தங்க பிள்ளைய அவ வயித்துல சுமக்க முடியலன்னு எப்படி வந்து படுத்துக்கிட்டான். ஆனா ஆனா நீதே அவ தங்க பிள்ளைன்னு அவளுக்கு தெரியாம போச்சு பாத்தியாட்டா. ஆனா அது அவளுக்கு புரியலையேத்தா. நீ இனிமே புரிய வைக்கிறியா? பிள்ளைய பெத்தா கூட இந்த அளவுக்கு பாசமா இருக்குமான்னு தெரியலக்கா. நீ இனிமே அம்மா கூட இருக்கியாத்தா? அம்மா சரின்னு சொல்லுவேன், நீ அவங்க பேச பேச பதில் பேசு. அம்மா எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் சொல்லுத்தா, உனக்காக என்ன வேணும்னாலும் அப்பா வாங்கித்தாரு. உனக்கு என்ன வேணும் என் தங்கமே? என்ன மாதிரியா? தங்கம் அப்படி பேசக்கூடாதுடா. நீ என்கிட்ட வேற எதை கேட்டிருந்தாலும் உனக்கு கொடுத்துருக்கோம்தா. எப்படி ஒரு வார்த்தையை கேட்டுப்பிட்டிய? அம்மு நான் சொல்லியிருக்கோம்ல, அப்பா சாமி கிட்ட போயிட்டான்னு. பிறவென்ன
உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியலதான். இருந்தாலும் நான் சொல்றேன். உன் அப்பா எப்படி இருப்பாங்க ஏது என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ற. சரி, உன் அப்பா வருவாங்களோ மாட்டாங்களோ எனக்கு தெரியல. உன் அப்பா உசுரோட இருக்காரோ இல்லையோ அதுவும் எனக்கு தெரியல. ஆனா என்ன நிமிஷத்துல இருந்து இப்ப இருந்து உனக்கு நான் அப்பாவா இருக்கேன். என்ன நீ அப்பாட்டே கோப்படுத்தா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்டா. உங்க மகன் என்னை அப்பாண்டி கூப்பிட்டோம். ஏன்னா உங்க மகன் எம்மா பெரிய விஷயத்த செஞ்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அந்த பிள்ளை கேட்டு ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்ல முடியல. அதனாலதான் என்னை அப்பான்னு கூப்பிட்டு சொன்னேன். என் பொண்ணுக்கு எந்த வகையிலுமே நான் குறைச்சல் வைக்கல. எந்த இடத்துலயுமே அவளை நான் காயப்படுத்தல. அவளை நல்லாத்தையும் பாத்துக்கிருக்கேன். ஆனாலும் அவ குறைய நினைக்கிறது அவ அப்பா அவ கூட இல்லாதது மட்டும்தான். ஒரு பொட்ட பிள்ளைக்கு அப்பா தான் உசுரு. அப்பா இல்லாம ஒரு பொட்ட பிள்ளை இந்த உலகத்துல வாழவே முடியாது. அந்த கொடுமையை தான் என் பொண்ணுக்கு கொடுத்திருக்கேன். அவ உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமா கூப்பிடட்டும். அப்பாங்கிற உறவு இல்லாதவனுக்கு தேச வழி தெரியும். பிறந்ததுல இருந்து வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்து ஒருத்த கையில பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் அப்பா மட்டும்தான் ஒரு பட்ட பிள்ளைக்கு இல்லை. அந்த வரவே என் குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து இல்ல என் வயித்துல கருவா இருக்கும் போதே நான் கொடுக்கல. அப்பா பாசமே இல்லாம என் குழந்தை வளர்ந்துருக்கா. அந்த விதத்துல நீங்க பாசம் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ரொம்ப நன்றிங்க. மாமா என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மருமகளே, இதை சொல்றதுக்கு என்ன பாடுபட்டு வந்து தெரியுமா? எவ்வளவு காசுக்கு தாண்டி வந்திருக்கேன். எப்படியாவது தேடு காதுக்கு கொண்டு போயிடணும். என்னால நம்பவே முடியல. தேனோட மாமா இப்படி கேவலமானாளா? சீ, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தப்பிச்சு வந்துட்டீங்களா? யார் உங்களை காப்பாத்துனது? அது யாரு என்னன்னா தெரியல ரதி. ஆனா ஏதோ ஒரு பையன் முக்கால் போட்டிருந்தியான். அவனே வந்து காப்பாத்தினியான். இதை எப்படியாவது யாருக்கும் தெரியாம கொஞ்சம் சும்மா முடிச்சு தேனுக்கு அதுல கொண்டு போட்டுருங்க. தேனுனால குழந்தை பெற்றுக்க முடியும். ஆனா ஏதோ மருந்து கொடுத்துதான் சொல்லி சொல்றாங்க. அது ஒண்ணு புரியல எனக்கு. ஒருவேளை என்ன ஏமாத்துறது கூட இருக்கலாம். ஆனா இதை எப்படியாவது தேனுக்கு அதுல கொண்டு போய் சேர்த்துருங்க. தேனு இப்ப நல்லா தானே இருக்கு. இப்ப பரவாயில்ல மாமா, உயிர் பொழைச்சுக்கிருச்சு. அது என்னமோ பண்ணி உயிர் படைக்க வச்சோம். அதை பத்தி வேற பேசுறேன். ஆனா மாமா இது யாருக்கு அதுக்கும் போயிடக்கூடாது. இதை சுமூக மாத்தி முடிக்கணும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க காதுக்கெல்லாம் போச்சுன்னா 60 தூக்கிட்டு நிப்பாக. அப்புறம் யாருனாலும் எதையுமே மாத்திர முடியாது மாமா. நான் யார்ட்டி சொல்லதான். ஆனா இப்படி விடக்கூடாது. பெரிய பிரச்சனையே போயிடும். நான் பாத்துக்கிறேன் மாமா. தம்பி, நம்ம அருவாவை நல்லா தீட்டி வச்சிருக்கீல. அருவாக்கு வேலை வந்துருச்சு. எப்போதுமே நம்ம வீட்டுல அருவா தீட்டிதே இருக்கும். எலும்பு சிம்பளை குத்திதே இருக்கும். வேலை வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல. மதுரைக்காரங்க அருவாவை தூக்கி ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னைக்கு தூக்குறோம். மதுரைக்காரங்க யாருன்னு காட்டுறோம். நெசமாவே கோவம் தான். மதுரைக்காரங்க எப்படி இருப்பாங்கிறத இன்னைக்கு அவன் பாப்பியான். போக்க வச்சு காட்டுவேன். இறங்குவானே காலத்துல